எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். டைரக்டட் பை விக்னேஷ் சிவன், மியூசிக் அனிருத், டிஓபி ரவிவர்மன், அண்ட் இதில் நடிச்சிருக்கிறது பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, கௌரி கிஷன், அதுக்கப்புறம் மாளவிகா, யோகி பாபு, ஷாரா, ரங்கராஜ் பாண்டே சார். இது மாதிரி பயங்கரமான பட்டாளமே இருக்குது. முக்கியமாக வில்லன் வந்து எஸ்ஜே சூர்யா. படம் வந்து என்ன வந்து 2040, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு படம். அதுலேயும் வந்து லவ்வில் என்ன பிரச்சனை, ஒரு ஆப் தான் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து லவ் ஸ்கோர் இருக்கா இல்லையான்னு சொல்லுதா இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் படம். அகெயின் வந்து இந்த லவ் வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஒரு 2040 எப்படி இருக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது. அதை விஷுவலைஸ் பண்ணி அதை அந்த ஜோனில் படம் எடுக்கணும்னு டிசைட் பண்ண விக்னேஷன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ஸ் ஆஃப். நல்ல ஒரு கட்ஸி அட்டம்ப்ட் தான். ஏன்னா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கெஸ் ஒர்க்கில் தான் வந்து பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். அது எவ்வளோ தூரம் காமிக்க முடியும், எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். மெயினாக இந்த படம் வந்து 2040 வந்து அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும்போது வந்து எப்படி டெக்னாலஜி மாறப்போதோ, அதே சமயத்தில் அந்த டெக்னாலஜி பேலன்ஸ்க்கு எப்படி ஒரு இயற்கை வந்து ரிக்வயர்டு, அதை வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு லைஃப்பில் எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேலன்சிங் பார்ட்டு. இது ரெண்டு இதுக்கு நடுவில் இந்த லவ் வந்து இப்போ மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி அப்போ எப்படி மாட்டிட்டு முழிக்க போகுது, அந்த ட்ரெடிஷ்னல் லவ்க்கு இருக்கிற அந்த எமோஷன்ஸ் இருக்குமா இருக்காதா, அதை வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த கேட்ஜெட்ஸ், இந்த கம்ப்யூட்டர், இந்த ஆப்பால் வந்து அதை வந்து ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதுக்கு வந்து அந்த ஆப்பை வந்து இது பண்ணக்கூடியவர் தான் வந்து எஸ்ஜே சூர்யா. அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறவராக வந்து அந்த ஆப் பேசுகிற மாதிரி, இப்போ இந்த சிரியெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆப் பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் அந்த ஒரு மோகத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான். கிருத்தி ஷெட்டியோட ரோலாக இருக்கட்டும், அண்டு கூடவே ஃப்ரெண்டாக வரக்கூடிய கௌரி கிருஷ்ணா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பர்பஸ், கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய லுக்ஸ் வந்து உண்மையாகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சன்கிளாஸஸாக இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ் லுக்காக இருக்கட்டும், இந்த ரொபோட்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓகே 2040 அப்படிங்கிறத வந்து அந்த பிலீவபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த கிருஷ்ணன் ரைஷ் அவங்களோட ஸ்டார்ட் ஆகக்கூடிய படம் தான். லவ் எப்படி இருக்குது, அந்த லவ் மேட்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆரம்பித்து, அதுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த பேலன்சிங் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து சீர்திருத்துற மாதிரியான ஒரு ப்ரெசன்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதுக்கு அவர் வந்து ஹெட் பண்ணி அவர் வந்து அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது டெய்லர் மேட் ரோல் அவருக்கு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது, ரொம்பவே வந்து என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் அவருக்கு சொல்லக்கூடிய கருத்தும் நல்லா இருக்குது. கடைசியாக முக்கியமான ஒரு சில இடங்கள்ல அங்கங்கே ஒரு நல்ல மெசேஜும் அவரோட கேரக்டரில் வருது. இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸை வந்து நல்லா வந்து கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் மீட்டர்டு ஆக்டர் அப்படிங்கிறத வந்து இதுலேயும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லவ் டுடேயில் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ராகனாக இருக்கட்டும், டியூடாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி. இதில் வந்து எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அந்த கேரக்டரோட எக்ஸ்ட்ரீம் மீட்டருக்கு போகும். மற்றபடி வந்து எங்கே ரிக்வயர்டோ அந்த ரிக்வயர்ட் லெவலில் அப்படியே கரெக்டாக ஒரு இன்ச் கூட வெளியே வராமல், ஒரு இன்ச் கூட கம்மியாகாமல் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல பெர்ஃபார்மர் பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி கௌரி கிஷன் வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரைசேஷன் அவங்களும் ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருத்தி ஷெட்டி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது இந்த சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஃபாலோவர்ஸ், இதை வந்து இந்த ட்ரெண்டை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2040 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே டேரக்டரைசேஷனாக இருந்தாலும், பட் நம்ம அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறது நம்ம தான் ஃப்ரண்ட் எண்ட்லங்கும்போது அவங்க ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுதான். அதாவது 2040 லவ், அதே சமயத்தில் அந்த இது எல்லாம் இல்லாமல் நம்மளோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன, நம்ம இந்த கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு விக்னேஷ் சிவன். இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் நான் சொன்ன மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு போல்டான அட்டெம்ப்ட். அதாவது நிறைய பேர் வந்து 2040 வந்து எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், ஒரு ஃப்ரேமில் ஒரு என்னெல்லாம் வருதோ அத்தனையுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பண்ணதுக்கு கண்டிப்பாக விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து டிக் வாங்குறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அவர் தான். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் ட்ராகனுக்கு அப்புறம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். டியூட்லேருந்து அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக் படம் வேறு, அது விக்னேஷ் சிவன் வேறு, லவ் வேறு இருக்குது, ஒரு நல்ல சாங்ஸ் எல்லாம் வேறு பயங்கரமாக உட்காந்துருச்சுங்கும்போது வந்து அவரோட ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி மீட்டர்டாக
கரெக்டாக ரொம்ப அழகாக இந்த ரோலை வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். கௌரி கிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். எஸ்ஜே சூர்யா ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் என்ன ரோல் கொடுத்தாலும் வந்து அந்த ரோல் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து எஸ்ஜே சூர்யாவை பார்க்காம அவர் வந்து அந்த கேரக்டராக இருப்பார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக் வாங்கும். அண்ட் அங்கங்கே கெஸ்ட் ரோலில் வரக்கூடிய ஆக்ட்ரஸ் வந்து நம்ம இவர் மிஸ்கின் சாராக இருக்கட்டும், பாண்டே சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து வரலனாலும் வந்து வர இடங்களில் வந்து கரெக்டாக வந்து அடித்து தள்ளிட்டு போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிக் வாங்கும். அண்ட் சாங்ஸ் என்ன தான் இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் வந்து அது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இப்போ ஒரு ஜோனில் இருக்குது. அதில் அனிருத் வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கும் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு 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 ஷேப் கொடுக்கறது வந்து சாங்ஸ் தான். லவ் ஸ்டோரி வேறு, அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக் லவ் ஸ்டோரிங்கும் போது வந்து என்ன ஃபியூச்சரிஸ்டிக் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த எமோஷனுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் வந்து அனிருத் வந்து அதை ஸ்பெஷலாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அவரோட மியூசிக்கும் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து தேன் கொடுக்குள்ள தான் வந்து கை வைக்கிறார். வந்து 2040 ஃபியூச்சரிஸ்டிக் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே விட்டு அந்த அழகான அந்த ஹனி, அந்த சக்ஸஸுங்கிற ஹனியை எடுக்கும்போது அதுக்கான நிறைய சின்ன அந்த ஹனி பீஸோட அட்டாக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறதானே தவிர பெருசாக வந்து நம்ம வந்து ஐயோ இது வந்து கனெக்ட் ஆகுமான்னு தெரில, என்ன ஃபியூச்சரிஸ்டிக்னு சொன்னீங்க அந்த ஃபீல் இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறது அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சில இடங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு ரிவ்யூவர் பிரசாந்த் அவர்கள் வர அந்த சீன் வந்து இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு வந்து 2040லையும் அதே பாட்டு தான் இருக்குமா அப்படிங்கிறது, அந்த மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி 2040க்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. உதாரணத்துக்கு பாண்டே சார் வர சீக்வன்ஸில் வந்து நேர்கொண்ட பார்வையில் அவர் லாயராக இருந்தார், இப்போ வந்து அவர் ஒரு ஜட்ஜ் பொசிஷனுக்கு போயிருக்காரு. அப்படிங்கும்போது வந்து அந்த நோ மீன்ஸ் நோ மேட்டரை கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி சின்ன இடங்களில் அதை நல்லா கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தது. அதெல்லாம் வந்து பண்ணாமல் வந்து ஸ்டிக்கிங் டு த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போயிருக்கிறது. அவ்வளோதானே தவிர வந்து உங்களுக்கு போர் அடிக்குமா, உட்காரவே முடியாதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாயபுளான ஒரு படம் தான். தாராளமாக நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். லிப்லாக் ஒன்று இருக்குது, ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் யோசிக்க வேணாம். இந்த படம் தாராளமாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு 3.5 out of 5 டிக்ஸ் நம்மளோட ரேட்டிங். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.